காலை வணக்கம் நண்பர்களே. காலை வணக்கம் நண்பர்களே. காலை வணக்கம் நண்பர்களே. காலை வணக்கம். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? ரொம்ப ஒரு மாதிரி மகிழ்ச்சியாக இருக்கேன். காரணம் டெய்லி வாக்ஸ் உங்களை பார்க்கணுங்கிற சந்தோஷம் இருக்கு. அதுவும் இருக்குது. எல்லாமே இப்படியே போயிட்டுருக்கு. ஒரு மாதிரி லீனியராக எனக்கும் ஒரே மாதிரி வீடியோஸ். காலைல எழுந்திரிச்சா என்ன பண்ணுறோம், என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு வீடியோஸ், அதை பற்றின ஒரு வீடியோ போயிட்டுருக்கு இல்லையா. ரேண்டமாக ஒரு அவுட்டோர் ஷூட் மாதிரி போயிட்டு அன்றைக்கி நம்ம இந்த வீடியோவுக்கு முந்தின இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். ரொம்ப ரேண்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் நான் யோசித்து பார்த்தேன். என்ன யோசிச்சேன்னா, சரி ஓகே, நம்ம என்ன கொஞ்சம் அன்போட வீடியோஸ் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வீடியோஸ் எப்படி அன்பு இருக்கணும், கொஞ்சம் ஹியூமரும் கலந்து வரும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும். என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. இது என்ன பற்றி பேச வந்தோம்னா, ஸ்கிரிப்டிங் ஏதாவது ஒரு கட் இல்லாமல் பேசணும். ரொம்ப ப்ரொஃபஷனலிசமாக போயிட்டுருக்கு. எனக்கு காரணம் என்னென்னா, சேனலில் எடிட் பண்ண ஆள் கிடையாது. நானே தான் பேசணும். பேசி சிங்கிள் ஷாட்டில் கட் பண்ணி அப்பப்போ லைட்டாக, முன்னாடிலாம் நானே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். வீடியோ எடிட் பண்ணுவேன், மீம்ஸ் போடுவேன், நிறைய டிரான்சிஷன் வைப்பேன். இப்போலாம் அந்த இது ரொம்ப போயிடுச்சுங்களேன்றதில்லை. இது மாதிரி ப்ரொஃபஷனலிசம் நம்ம பேசுறதுல காமிப்போங்க. இந்த பேச்சில் இருக்கட்டும் அப்படிங்கிற இந்த ஒரு கான்செப்டில் பேச்சில் கொண்டு வந்துட்டுருக்கேன். ரொம்ப லவ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறது ஒரு ரெகுலராக பண்ணுறதோட நிறையா புதுசாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும். என் டே உங்களுக்கு ஒரு விஜேயோட டே ஸ்பெஷலாக தெரியணும். அதுக்காக என்னோடய ரொட்டீன்ஸு இப்போ எதுவுமே சீக்கிரமாக எழுந்திருவோம். நம்ம 6 to 8 மார்னிங் குளிக்கிறது தான். குளிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் மற்ற வேலைகளை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ரொட்டீன்ஸ் முடிச்சுட்டு அடுத்து ஃபர்தராக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம ஷர்ட் மாற்றணும். ஷர்ட்டை மாற்றிட்டு நம்ம இதுவாக இருக்குது, பச்சை கலர் ஜிம்மி சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. எடுத்து பார்த்துட்டு வரும். ஓகே, பாய். வெல்கம். அப்புறம் மாற்றிட்டு வந்துட்டாங்க. இங்கே போயிட்டு ஷர்ட்டை ஓகே. அடுத்து எங்கே போகணும்னா, இன்றைக்கி டெய்லி பார்க்கும்போது 19/2/2026 உழைப்புன்னு போட்டிருக்கு. என் ராசிக்கு உழைப்புன்னு இது பார்க்குறது சும்மா அந்த ராசி கேலண்டரில் ராசி பார்க்க நினைக்கும். இதுக்கு என்ன ஏதாவது எங்கன்னா ஸ்பெஷல் நாள் இருக்கா, இந்த லீவாக என்ன அப்படிங்கிறத இன்னும் கேலண்டர் பார்த்து தெரிஞ்சுக்கிறது. மேலே செல்ஃபி ஸ்டிக் இல்லாத பட்சத்தை கையை தூரமாக வச்சு எடுத்துருக்கேன். இது ஃபுல்லாக கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். பண்ண முடியும். இங்கே ஏதாவது ஸ்கேன்கள் இருக்குன்னு பார்க்குறேன். கீழே பார்த்துருக்கீங்க. ரொட்டீன் தெரியும். கீழே கொடுப்பேன். இந்த மாதிரி தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். கொஞ்சம் ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கும்.
ஃப்ரீடம் இருந்தால் தான் நம்ம அடுத்தடுத்து என்ன பண்ணணுங்கிறது தாட் ப்ராசஸ்குள்ளே போவோம். இது பண்ணுவோம். நான் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்ருப்பேன். அதை என்ன பண்ணுவேன் அவங்கள்ட்ட பேசுகிறது, அது மட்டும்தான் என்னோடய ஒரே தொழில், ஒரே வேலையும் இப்போதைக்கு இருக்கிறது. அடிக்கடி நம்ம நிறைய மீட் பண்ணுவோம். இந்த கம்யூனிட்டி நம்ம கம்யூனிட்டிக்கிட்ட சொல்கிறதாக கம்யூனிட்டி மெம்பர்ஸ் எல்லாருமே சரி அடிக்கடி ஃபாலோ பண்ணுங்க. நம்ம கம்யூனிட்டிஸ் ஒரு அழகான ஒரு புகலிடமாக மாற்றணும். அதே கம்யூனிட்டி சேடாக ஆகணும். இதை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே சொல்கிறது சரி. இப்போ வீடியோவில் ஸ்டார்டிங் யாரும் 10 நிமிஷம் பார்க்குறீங்க. ஆவரேஜ் வியூட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது, கொஞ்சம் அப்படியே தான் இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் அதிகமாக ஆவரேஜ் வியூ டைம் ஏற்றணும்னா நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பார்த்து முடிக்கணும். இதுவே வீடியோக்குள்ள பார்த்துட்டுங்க எப்படி இருக்குது பாருங்க. எப்பயுமே நான் வேறு வாங்கலான்னு போனேன், அது அந்த ஐட்டம் அந்த ப்ரெசென்ட்டில் இல்லை. போண்டா அந்த மாதிரி தான் ஸ்வீட் போண்டா ஒரு ஐட்டம் இருக்கும், வாங்கினேன். சரி ஒரு சேஞ்சுக்கு வாங்கிட்டேன். டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்ட்டு சொல்ல முடியாது, நான் எப்படி டேஸ்ட் பண்ணிட்டு சும்மா ஐட்டம் நல்லா தான் இருக்குது. மறுபடியும் டேஸ்ட் பண்ணுறேன், நல்லா தான் இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. இருக்கும், நல்லா இருக்குது. நான் டிவி பார்த்துட்டு அப்புறமா ஃபுல்லு சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுவேன். கை கழுவிட்டு வரேன், சாப்பிட்டு முடிச்சு கை கழுவிட்டு கொடுத்தப்போ உங்கள்கிட்ட வந்து அடுத்த வீடியோ என்னென்ன பண்ண போகிறவங்க கண்டினியூ பண்ணி சொல்கிறேன். ரொம்ப சாப்பிட்டு முடிச்சு சாப்பிட்டு முடிச்சு இப்போதான் இப்போ ஒரு வேலை இருக்குது. என்னென்னா ஸ்மார்ட் வாட்சுக்கு சார்ஜர் வச்சுருந்தேன், அது எங்கேயோ வச்சுட்டேன். அதை இப்போ தேடி கண்டுபிடிச்சி எடுக்கணும், அதுதான் அடுத்த வேலை. அந்த சார்ஜரை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு அந்த ஸ்மார்ட் வாட்சுக்கு அந்த சார்ஜரை போட்டு விடணும். போட்டு ஏன்னா எங்கள் அப்பா சாயங்காலம் நான் போட்டு போகிறேன்டா, எனக்கு ஒரு தடவை கொடுத்து காமிடா போட்டு பார்க்குறேன்டான்னு கேட்டார். இந்த அன்புக்காக ஒரு தந்தை பாசத்துக்காக போட்டு கொடுத்துட்டு அவங்களுக்கு சார்ஜ் போட்டு கொடுத்துட்டு வரேன். இப்போ வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன், வேறு ஒன்றும் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோ இப்போ தான் முடிஞ்சு போச்சு. அல்பாவை பார்த்துருக்கீங்க, அதுவே ஒரு பெரிய கண்டிப்பாக என்ன நான் செலவு பண்ணி எடுத்த ஒரே வீடியோ இதுதான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்த வீடியோலாம் எப்படின்னு தெரியலை. ஏதாச்சும் விளையாட்டும் காப்பு வச்சுருந்து விளையாட்டுருக்கோம். ஏதாச்சும் விளையாடுறப்ப தான் உங்களுக்கு நிறைய ஐடியா வருது. எல்லாருக்கும் காலையில் பாத்ரூம் நாய் போகிறப்ப ஐடியா வரும், எனக்கு அப்படி கிடையாது. ஏதாவது கையில் இந்த மாதிரி பரட்டிக்கிட்டோ ஒட்டிக்கிட்டோ இருந்தால் ஐடியா வரும். நாட் ராங் மீனிங். இது எதுவுமே எடிட்டடாக வீடியோஸ்லாம் நம்மளுக்கு வராது. நம்மளுக்கு கட்டு எடிட்டு கட்டு பேஸ்ட்டு, அவள் காப்பி பேஸ்ட்டு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வீடியோ போஸ்ட்டு வியூஸு 1 2 3 அவ்வளோதான் நம்மளுக்கு. அதுக்கு மேலெலாம் ரெகுலராக நடக்கிறதான பற்றி பேசுகிறேன். இன்னும் வாஸ்தவமான பேச்சு தானே, வேறு என்ன தப்பாக தான் சொல்லிட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுவீங்க, ஷேர் பண்ணுவீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. நீங்களே சொல்லுங்கள், கரெக்டு தானே? ஆனால் நீங்கள் பார்க்க மாட்டீங்களே, அது என்னன்னு தெரில. இது என்ன மாயமோ வந்துடுமோ. சரி, நான் உங்ககிட்ட இன்ட்ராக்டிவாக பேசலான்னு பார்த்து உங்ககிட்ட கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியாது. யூடியூப்பில் அந்த மோடு கிடையாது. இது என்ன வீடியோ காலா? யூடியூப் வீடியோ. சரி, பேசுகிற பேச்சு கமெண்ட்டில் பதில் சொல்லுவீங்கன்னு பார்த்தா பார்க்குறீங்க 3 பேருமே கமெண்ட் பார்த்து தொடங்க மாட்டுறீங்க. என்ன கருவுன்னு தெரியல. அதுவும் யாரும் நான் பார்க்குறேன், அனலிட்டிக்ஸில் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். சேனல் பேஜில் வந்து பார்க்குறவங்க இருக்கீங்க, பட் ஆனால் தாண்டி புதுசாக வரவங்க தான் யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க. அதோட சரி, அந்த 20 செகண்ட் ஏதோ இவங்க டைம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவனை பற்றி நான் பேசணும். ஏன் நான் யாரு அவனை பற்றி பேச, நீ யாரா எனக்கு அப்படிங்கிற மென்டாலிட்டியில யாரும் பேச மாட்டேங்க.
தயவுசெய்து வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கூட பரவாயில்ல. ஃபஸ்ட் டைம் 20 செகண்ட் பார்க்குறீங்களா, அப்படியே நல்லா இல்லைன்னு போயிடாதீங்க. ஏன்னா அடுத்த தடவை ஒரு 40 செகண்ட் பார்க்கறதுக்கு நான் என்ன வழி பண்ணணுங்கிறது அது நீங்கள் சொல்கிற ஒப்பீனியனில் தான் இருக்குது. நீங்கள் என்ன ஒப்பீனியன் சொல்லிட்டீங்கன்னா அதை வச்சு தான் ரெக்கார்ட் ஆகும். அதெல்லாம் ஆகுது, நல்ல வேலை. இல்லைன்னா கரெக்டாக பேசுகிற போல ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது. ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகாது, ஒன்று மைக் கட் ஆகிடும், இல்லை வீடியோ ஆன்லேயே இருக்காது, நம்மளோட தனியாக பேசிட்டு இருப்பேன். அது மட்டும் பார்த்தா வீடியோ ஆனில் இருக்காது. அந்த மாதிரி தான் நான் இப்போ கூட வீடியோ ஆனில் தான் இருக்குது, அது தெரியுது. அது வரைக்கும் சந்தோஷம் இல்லை. இதான் நான் உங்களை சொல்லணும்னு நினச்சேன். அன்டில் தென் நான் டக்குன்னு முடிச்சிடறேன் வேகமாக. அடுத்தடுத்து நிறைய வேலைகள் உங்களுக்கும் இருக்கும் எனக்கும் இருக்கும். தேவையில்லாமல் உங்களை எழுத்துட்டு வரல. ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சொல்லுங்கள். நம்ம கம்யூனிட்டி தெரியும்ல, நம்ம குரூப் நேம் என்னன்ட்டு பழைய வீடியோ பாருங்கள். 20 செகண்ட் பார்க்குறவங்களா இருந்தாலும் பழைய வீடியோ கொஞ்சம் ஓட்டி பார்த்தாலே அதே தான். ஏன்னா வீடியோ ஃபுல்லாகவும்லே 90% அதை பற்றி தான் பேசியிருப்பான். ஆனால் கம்யூனிட்டினா என்னென்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. சரி, எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. சரி, வைட்டாக வரேன். பாய்.